எங்கே வந்திருக்கோம்? ஏர்போர்ட் வந்திருக்கோம். சேரக்கூடாது, ஊர் சுற்றுற பிள்ளை கூட சேரக்கூடாது. அந்த எண்ணத்தோட தான் பிள்ளை கூட பழகணும். போயிட்டு சொன்னால் பரவாயில்ல இருந்துட்டு போகிற அப்படிங்கிற. ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து திருப்பி வந்து கோயம்புத்தூர்லேருந்து டஷ்கண்ட் கிளம்ப போகிற வீடியோ வந்து பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி போட்ட டஷ்கண்ட் போகிற வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஃபேமிலிக்கெலாம் ஒரு பாயை சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோடு இப்படி கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சிரிச்சுட்டே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஏர்போர்ட் வந்துட்டு 3 கிலோ எக்ஸ்ட்ரா. அகெயின் நம்ம மேண்டரி ப்ராசஸ் என்னது அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி செக்கிங் பண்ணுறது எல்லாத்தையும் வந்துட்டு செக்யூரிட்டி செக்அப் வந்து இருக்கும். அதை முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். ஏர் இந்தியா செம்மையாக இருந்துச்சு ஃப்ளைட்டு. ரீச் ஆகிட்டோம் கைஸ். என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா செம்மையாக இருந்துச்சு. மேலே இருந்து வியூ வந்து எல்லாம் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. ஒரே பில்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஊரில் தான் கலர் கலராக வந்துட்டு மரம் செடி கொடி எல்லாம் தெரியும். இங்கே வந்து ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு தண்ணி, அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் டெசர்ட் மாதிரி இருக்குது எல்லா பில்டிங்குமே. இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு செகண்ட் கண்ட்ரி எனக்கு இது. ஃபஸ்ட் உஸ்பெகிஸ்தான், செகண்ட் வந்துட்டு ஷார்ஜா. ஸோ இங்கே வரும்போது அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி எனக்கு 4:30க்கு மார்னிங் ஃப்ளைட்டு. அதனால வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு என்ன பண்ணுறது தெரியும், காஃபி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க போயிட்டோம். குடிச்சு முடிச்சுட்டு நான் வந்து ஊரில் இருந்து இந்த ஏபிசிடி பிஸ்கெட் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் இதை வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு பேராக எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு போய் எத்தனை பேருக்கு வந்துட்டு தெரியும் தெரில. நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி திவ்யா, என் பேர் திவ்யா, அது வந்து திவ்யா அப்படி சொல்லி எழுதிட்டு இருந்தேன். திவ்யாவுக்கு திவ்யா தான் இருக்குது. என்னடா விஷயம்? ஹலோ கைஸ், இங்கே பாருங்க, இதெல்லாம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஷார்ஜாவில் இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஸ்டே. அதனால் வந்துட்டு ஸ்டே மீன்ஸ் லே ஓவர். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். பார்க்குறீங்களா நம்ம ஒரிஜின்ஸ், சாரி பார்க்குறீங்களா நம்ம ஷார்ஜா. ஒரு ஹாய் சொல்லணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம், இப்போ நாங்கள் இந்த பக்கம் திரும்ப போகிறோம். அவ்வளோதான். நம்மலாம் இப்போ கேட்டுக்கு போகிறோம். நீ பேசு. நீ அவ்வளோதான் சொல்லு, ஏதாச்சும் சொல்லு. அவ்வளோதான் அவ்வளோதான் கைஸ். நான் பார்த்து உங்களுக்கு எதுவும் தெரியாது.
நினைக்கிறேன். வண்டியை மட்டும் பத்திரமா பக்கமும் சூட்கேஸோட ஹோட்டலில் மட்டும் இறக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வெளிச்சம் ஏதாவது காட்டுங்களேன். ஆக்சுவலி இங்கே நடந்த பேக் ஸ்டோரி நான் சொல்கிறேன். என்னாச்சு அப்படின்னா நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ ஒரே காரில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். அதுதான் இந்த நிகழ்வு. அதுக்காக தான் நான் கோடான நன்றி சொல்லிட்டுருக்கேன். ஸ்கோல் கால் ஏற்றுனா எவ்வளோ ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இப்படி தான் நான் எல்லா விளாக் ஆரம்பிக்கிறேன். அதனால் புதுசாக அப்படி சொல்லி ஆரம்பிப்போம். என்னென்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா டஷ்கெண்டில் இருக்கோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி டஷ்கெண்ட்லேருந்து கிளம்புற வீடியோ காட்டியிருப்பேன். இப்போ டஷ்கெண்ட்லேருந்து நம்ம திருப்பி காலேஜுக்கு போகிறோம். இதெல்லாம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இந்தாங்க நான் என்ன சொல்கிறது, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சாப்பிட போயிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு எங்கே இருக்குது என்னன்னு தெரியல, போகிற வழியில் பார்த்துட்டு போவோம். என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பசி மயக்கத்தில் இருக்காங்க. ஆல்ரெடி நேற்று நைட்டு 2 மணிக்கு வந்தாங்க ஐஸ் ஃப்ளைட்டில் ஏதோ கொடுத்தாங்க ஒரு பண்ணு. அதை சாப்பிட்டுட்டு பசி ஆகிடுச்சு எல்லாத்துக்கும். அதனால மணி 3 ஆச்சு. இன்னும் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுனால சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்க்கலாம். ஸ்டே டியூன். ஒருவேளை இந்த ஊர்ல கம்மியா இருக்கலாம். அதே மாதிரி தெரியுமா? சரி, இது எடுத்துட்டு போமா? அப்படியே வாங்க ஒரு போட்டோ எடுப்போம். போட்டு தெரியும். எங்க இருக்குது? இங்க இருக்கு. இதுல வேற இப்ப கிணறு தண்ணி போகுது, என் மூடி வச்சிருக்காங்கன்னு கேக்குறேன். என்னத்த மேலே பார்க்க? இது நல்லா இருக்கே இந்த கலரு. மேப் 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 மேப். டோரா விண்பயணங்கள். புஜ்ஜி எங்க? புஜ்ஜி எங்க? பேக் 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 இங்க வாங்க. பேக் இங்க. நீ டோரா புஜ்ஜியா? நீ மேப் மேப் எங்க? அது பேக் பேக் பேக். இது புஜ்ஜிங்க. இங்க பாருங்க, இதுதான் நம்ம மேப். மேப் நம்ம இப்போ எங்கே போகிறோம்? கையேந்தி பவனுக்கு போகிறோம். கை ஏந்திக்கிட்டே போகிறோம். வந்துட்டோம். ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஆனால் சோறு கிடைக்குமான்னு தெரியாது. அது இனிமேல் தான் பார்க்கணும். நல்லா இருக்கு இந்த கேமரா. இதுதான் எனக்கும் புரியல. அது எப்படி தண்ணியே இல்லாமல் ஒரு இது ஹோஸ்ட். அதான் நாங்கள் தான் அந்த ஹோஸ்ட் அப்படி சொல்லிட்டு. முத்தூட் ஃபைனான்ஸா? வாய்ஸ் பேசணுமா? பாருங்க கைஸ், மெனு வந்திருக்கோம். மெனு பார்க்குறோம். சிக்கன் பக்கோடா, மசாலா, ஃப்ரைடு ஃபிஷ்ஷு. நல்ல ரேட்டு தான் பாருங்க. 80,000 70,000 போட்டிருக்காங்க. கம்மி ரொம்ப இல்லை, ஆவரேஜாக இல்லை. அதான் நார்மலாக ரொம்ப ஹை.
இனிமேல் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். தமிழ் பாட்டு சீதாப்பழமே இல்லை. சீதாப்பழம் இல்லைன்னு எனக்கும் தெரியும், பட் பார்க்க நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது கைஸ் நம்ம போகிறதுக்கு. என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து 9 நைட்டு தான் ட்ரெயின் 10 மணிக்கு. ஸோ வந்து இப்போ போய் கிளம்புவோம். இப்போ வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாமல் டஷ்கெண்டில் இருந்துடலாம் போல் இருக்குது. ஜாலியாக தான் இருக்கும் போல். 360 Flower blossom guys.